காரணம் என் மானை இடமோ உங்களுக்கு சுத்தமானது. உங்களுடைய இடத்துக்குள்ளே மான்குட்டி புகுந்து விட்டது. மானை பிடிப்பதற்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் எண்ணத்தோடு வந்திருக்கிறேன். உதவி செய்வீர்களா? உதவியெல்லாம் செய்யலாம். அது ஒரு சின்ன விஷயங்கள். என்ன விஷயம்? உதவி செய்யணும்னா கூட பாத்திரம் மருந்து பிச்சை போடணும், கோத்திரம் பிரிச்சு போட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்திரம் மருந்து பிச்சை போடணும். ஆமா. கோத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. சரி, நான் சொல்லல, முன்னோர்களுடைய முதுமொழி. எனக்கு ஏன் தொண்டாடி இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு சந்தேகம். அப்பா இறந்து ஒரு வாரத்துல அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்ப 2 பேரும் இறந்து போனா எப்படி எழுதிருப்பேன்னு நினைச்சு பாருங்க. இந்த தொண்டை கடிக்கிறது 2-3 விஷயங்கள் வந்து சேராது. ஒண்ணு கண்ணீர் விட்டோம்னா தொண்டை கடிக்கும் உடனே. அதுக்கப்புறம் தூங்கலன்னு வச்சுங்களேன், தொண்டை கடிக்கும். அதுக்கப்புறமா அதிகமா பாடுறோம், ஓய்வே இல்லாம தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கோம் அப்படின்னா தொண்டை கடிக்கும். இல்ல கண்ணீர் விட்டு எழுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு அப்பா இறந்து மறைக்கவே இல்லை, அந்த கண்ணீரே நிக்கல. அதுக்குள்ளேயே அம்மா இறந்து எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மனக்கவலை, உடல் கவலை எல்லாம் சேர்ந்து அதுலேயும் சமாளிச்சு நீ வீட்டிலே இருந்து அழுதுகிட்டே இருக்க. முதல்ல நீ நாடகத்துக்கு போயிட்டு சந்தோஷமா மேடையில் பேசும்போது தன்னை மறந்து தானே பேசுவேன். அதுக்காக என்னை அனுப்பி வச்சிருக்காங்க. வேற வருமானத்துக்காகவோ இல்லை வேற விஷயத்துக்காகவோ என்னை அனுப்பலை. அழுதுகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாடகத்தை அனுப்பி வச்சாங்க. அதனாலதான் எனக்கு பேச முடியல. ரொம்ப சிரமப்பட்டு பாடிக்கிட்டு பேசிட்டு இருக்கேன். அதனால இப்ப என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து எல்லாரும் சேர்ந்து எனக்கு பிடிச்சி தாரம்னு மட்டும் சொல்லுங்க. தாரம் அப்படின்னு மட்டும் சொன்னா போதும். ஒரு வாசம் தான், ஒரே வார்த்தை. நான் அதைத்தான் எதிர்பார்க்க மாட்டேன். தாரம்னு மட்டும் சொல்லுங்க. தாரங்கிற ஒரு வார்த்தை இல்லை, ஒரு வார்த்தை கொள்ளும். எப்படி? கொண்டு வா அப்படின்னு அரசவையில சொல்லப்படுகிறது. கோவலனை யாரு? எந்த ஊர்ல? அங்க பாடியாட்டுல. கொண்டு வா. ஒரு அவசரப்படாதீங்க. கொண்டு ஒரு எழுத்துதா கொண்டு வா, கொன்று வா. கொண்டு வாங்கிறதுக்கு கொண்டு வாங்கிறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் நிறைய இருக்கு. ஆனா அர்த்தங்கள் வேற. எழுத்துக்கள் இடையில இருக்க எழுத்துக்கள் எத்தனை? அந்த மாதிரி ஒரு எழுத்து மாறி போனாலே வார்த்தை மாறி, வார்த்தை மாறினா அர்த்தங்கள் மாறும், அர்த்தங்கள் மாறினா பொருள் மாறும். அப்ப எல்லாமே மாறி போகுது இல்லையா? காஞ்சிக்கு காசிக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், வெகு தூரங்க. காஞ்சி எங்க இருக்கு, காசி எங்க இருக்கு, வெகு தூரம் போக முடியாதுங்க அப்படிங்கிற. காஞ்சி என்று எழுதி இன்று நான் எடுத்துட்டு காசி மாறி. அதுதான் ஒரு வார்த்தை வெள்ளும் ஒரு வார்த்தை கொள்ளும். பாருங்களே, நீங்க எழுத்துல சொன்ன எழுத்துக்குள்ளே ஒரு வாசகம் இருக்கு. ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். தாரம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது அந்த தொடக்கால எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், அதுதான் ஒரு தரம். தகன சரி, ஒரு பொருள் தர அப்படின்னு சொல்றது. அதுலயே இன்னொரு விஷயம் இருக்கு, தரம் அப்படிங்கிறதும் அடங்கிடும். அப்ப என்ன பண்ண தரம்னா அதோட தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறது மதிப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ படி அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்களேன், அது எதையுமே குறிக்காது. படின்னு மட்டும் சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து எதையுமே குறிக்காது. ஆனா புத்தகத்தை படி, வாசற்படி, நெல்ல அளக்கிற படி அப்படின்னு பக்கத்துல வரக்கூடிய தொழில் சொல்றீங்களா, அதை பொறுத்துதான் பொருள் நமக்கு விளங்கும். அப்படி நீங்க பாட சுலபமா நோதாம நொங்கு சாப்பிட ஆசைப்படுறீங்க. தாரம் சொல்லுங்க, தாரம் சொல்லுங்க. தாரம் என்றால் மனைவி என்ற ஒரு பொருள். அண்ணா வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தாரம் என்ன, அப்பனா உங்களுடைய மனைவி அவங்க அப்படி சொல்றது ஒரு பொருள். நீங்க இப்ப எனக்கு என்ன தெரியுமா இந்த உறவுங்கிற ஒண்ணு பின்ன தெரியாதவங்க என்ன சொல்லி அழைப்போம், அண்ணா சொல்லுவோம், தண்ணின்னு சொல்லுவோம். இப்ப உங்களை பார்க்கும்போது எனக்கு அண்ணன் மாதிரிதான் தெரியுது. முன்ன பின்ன தெரியாதவங்களை அண்ணன்னு சொல்லணும், தம்பின்னு சொல்லணும்னு இது யாரை சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? மாமா மச்சான் சொல்லப்படாது. அப்படி இதுவரையும் நான் நாடகத்துல யாரையுமே சொன்னதில்லை. நாடக உலகத்தை விடுங்க, பொதுமறையா பேசுங்க. பொதுமறையா சொல்லும் போது ஒரு கிராமப்புறத்துல யாரோ ஒருத்தர் தெரியாதவர் வராரு, வாங்க அண்ணே அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன்னா கூட பிறந்தவர் தான் அண்ணன் இல்ல, யதார்த்தமா அண்ணன் சொல்லலாம். இப்ப மாமன்னா தாய் மாமன் மட்டும்தான் மாமன் இல்ல, யதார்த்தமா சொல்லலாம். ஏன் இந்த அண்ணே தம்பி வாங்கன்னு சொல்ற, ஏன் மாமன் மச்சான்னு சொன்னாலும் இதை மாற்றி சொல்லலாம். இதுல எதுவும் தவறுகள் ஏற்படுமா? தவறெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. உறவு முறை இருக்கு இல்லையா, மாமன் கூட்டு வச்சுங்களேன், அவங்களை வந்து அப்புறம் பரிகாசம் செய்ய ஆரம்பிச்சுவாங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற போறேன், நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அண்ணன் சொல்லிட்டாங்க, எக்காரணத்தை கொண்டு தவறான எண்ணங்கள் எனக்கு வராது. அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ண கூடாதா? முடியாதா? கூடாது. ஏன் திருமணம் முடிச்சுட்டா
நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க சொல்ற பாதை அற்புதமா இருக்கு. அதிகாலை பொழுதுல இந்த நடைமுறை தான் பேசுறேன் என்னை பொறுத்தவரைக்கும். இப்ப அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க, உறவு முறை ஒத்து வராதுன்னு சொல்றீங்க. அப்ப அத்தை மகனை மாமன் மகனத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுதான் உறவு முறை சரியா வரும்னு சொல்றீங்க. இப்ப இந்து சாஸ்திரத்தின் பிரகாரம் தான் எப்படி சொல்றீங்க? இதே இஸ்லாமிய சாஸ்திரத்தை பாருங்களேன், சித்தப்பா வீட்டுல பொண்ணு எடுப்பாங்க. இப்ப அவர்களும் மனிதர்கள் தானே, அப்ப அந்த உறவு நீடிக்குதா இல்லையா? ஏன் இந்த உறவு மட்டும் நீடிக்கல? இதுக்கு என்ன காரணம்? நம்ம முன்னோர்கள் வழி வழியாக விஷயம். அதனாலதான் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. சில உறவுகளை தாய் மாமா அக்கா பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா எங்களையில அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பழி வளர்த்து வைத்தார்கள் பெரியவர்கள் தான். இப்படிதான் போகக்கூடாது. இப்படிலாம் இப்போ நீங்க சொன்னீங்க வழியில கிட்டா எடு உடையவர் கேட்டா போடும். உடையவர் வந்திருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன சொல்லணும்? உடையவர் இல்ல அப்படின்னா நீங்க எடுத்து வச்சுக்கலாம், தவறு கிடையாது. கேட்கறவங்களும் கொடுக்கலாம். அந்த அடையாளங்களை சொல்லி அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த உடையவர் நான் உடையவர் சொல்ல கேட்க முடியாது. இப்ப கைபேசி கிடக்குன்னு வச்சுங்களேன், நான் எடுத்துக்கிறேன். அவங்க என்ன சொல்லி கேட்ட கொடுக்கணும். அவருடைய எண்ணை சொன்னால் கொடுக்கலாம். இல்ல அதுல வேற ஏதாவது பதிவு பண்ணி வச்சிருப்பா இல்லையா, அடையாளங்கள் சொல்லணும். அப்பதான் கொடுக்கலாம். நீங்க பாட்டி உடைய வந்திருக்கீங்க கொடுன்னு சொன்னா அவங்க எப்படி கொடுக்க முடியும் உங்களுக்கு? ஆமா. அடுத்ததா சொன்னீங்க, நீங்க தாய் மாமன் 2 குட்டி வளர்த்தாரு. 2 குட்டி. ஆமா 2 குட்டி வளர்த்தாரு. அதுல ஒரு குட்டி என்ன செஞ்சதா கொடுத்தாங்க? வாகை சூடியதற்காக, அதாவது போரில் வெற்றி பெற்றதற்காக. வாகைனா என்ன? வாகை நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்றேன். ஆமா. வாகை என்றால் என்ன? வாகை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, ஒரு மன்னர் இருக்காரு, முடிசூடா மன்னன்னு சொல்லுவோம். வாகை என்பதற்கு மறுபொருள் தலைமை என்ற பொருள். இந்த பொருளை இன்னாரிடம் கொடுத்தா சரியா இருக்கும். வாகை என்பதற்கு தமிழ் அகராதி முறைப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ போருக்கு போறாரு, வெற்றி அடைஞ்சிட்டாரு, அரண்மனைக்கு வாராரு. அவங்களுக்கு ஒரு சூடுவாங்க, அதுதான் வாகை சூடுதல். அதுதான் என்னன்னு கேக்குறேன். நீங்க தலையில என்ன மலர் பயன்படுத்துவாங்க? என்னென்ன மலர்கள் பயன்படுத்துவாங்க? ஒரு மலர் இல்ல, அதுக்கு என்னென்ன மலர்கள் பயன்படுத்துவாங்க? இது இல்லைன்னா அது, அதுக்கு இருந்தா அப்படி சொல்லி மாற்று பொருட்கள் நிறைய உண்டு. இப்ப பொதுவாகவே பார்க்க போனோம்னா, இப்ப தலையில ஒரு சில, அதாவது வேடு குலத்தை சேர்ந்தவர்கள் என்னவானா தலையில ஒரு வெள்ளையா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பேரு வெள்ளையா சொல்லியிருப்பாங்க. நீங்க சொல்லியிருப்பாங்க, நீங்க சொல்லவே இல்லையே. இல்ல, பெண்கள் அதிகமா சொல்லியிருப்பாங்க. ஆண்களும் சொல்லுவாங்க. ஆண்களும் சொல்லுவது அடையாளமே ஆண்களும் சொல்றது. அப்ப வேடு குலத்திற்கு வாகை அதுதான். வேடு குலத்திற்கு வாகை அதுதான். அது ஏன் நீங்களும் சொல்லல, நானும் சொல்லல? காரணம் என்ன அப்படின்னா, அதாவது ஊரறிஞ்ச பாப்பாருக்கு பூணூல் தேவையில்லை பாருங்க. பூணூலுக்கு மறுபெயர், பூணூலுக்கு மறுபெயர் திரிநூல் அப்படி சொல்லுவாங்க. உபநிடம்னு ஒரு பேரு. உபநிடம் தான். அதாவது பூணூல்னு சொல்றீங்கல்ல, உபநாசம் அப்படின்னு சொல்லி அந்த ஆவணி அவட்டத்துல வந்து போடுறது உபநாசம். ஆவணி அவிட்டத்துல. இப்ப ஒரு விஷயம் பாருங்களேன், பூணூல் வந்து பிராமணர் தான் போடணும்னா வேற யாரும் போடுறாங்க. மண் பாத்திரங்கள் நீங்க எதை சொல்றீங்களோ அதை தொட்டுதான். ஏன்னா நீங்க நல்லா பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அந்த பூணூல் போடுறது கூட வயசு கணக்கு இருக்கு. இப்போ 2-3 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள 10 வயசுக்குள்ள பூணூல் போடணும். அதுக்கப்புறம் 15 வயசு, அப்புறம் 20 வயசு, அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு, அப்புறம் மனைவி இருந்த பிறகு அப்படின்னு ஒரு கணக்கு இல்லையா? அப்ப எந்தெந்த வயசுல எத்தனை நூல் சேர்த்து நம்ம பூணூலா போடணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. அதற்கு அடுத்ததா பூணூல் போடுறதை விடுங்க, மண்ணுல இருந்து பாத்திரம் செய்யறவங்க பூணூல் போடுவாங்க. மரத்துல உருவகம் செய்யறவங்க ஆசாரிகள் அப்படி சொல்லப்படுறது, இது குயவர்கள் அப்படி சொல்லி அவங்க போடுவாங்க. அதுக்கப்புறம் தெய்வத்துக்கு தொண்டு செய்யறவங்க போடுவாங்க. அடுத்தது நகைகள்லாம் அது ஆசாரிப்பட்டியில தான் வரும், நகை செய்யறவங்க அவங்க போடுவாங்க. இந்த நம்மளும் போடலாம், அரசர்கள் போடுவாங்க. இப்போ ஏன் போடுறாங்க அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் உண்டு. அந்த கட்டுப்பாடுகளை நான் நிப்பேங்கிறது தான் அந்த நூல் போடுறது, வேற எதுவும் கிடையாது, காரணங்களும் கிடையாது. நம்ம எல்லாம் போடுக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு கட்டுப்பாடுகளை நிற்போமா அப்படிங்கிறது மனம் ஒரு குரங்கு இல்லையா? மரத்துக்கு மரம் தாவற மாதிரி மனசும் தாவும். அதனால கட்டுப்பாடுகள் இருக்க முடியாதுங்கிற காரணத்துல அந்த கட்டுப்பாடுன்னு சொல்றீங்கல்ல. இப்ப ஒருத்தர் பூணூல் போட்டிருக்காரு, ஒரு குழந்தை பிறக்குது, பிராமண வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே 5 வயது ஆகிவிட்டால் ஒற்றை நூல், ஒரே ஒரு நூல் தான் போடணும். அதுவே பருவமடைந்த ஒரு 16 வயசு
திருமணம் முடிச்சிட்டாங்கன்னா 5 திருமணம் முடிச்சு அந்த 5 நூல எப்பெல்லாம் அவங்க கழட்டுவாங்க? காரணம் இருக்கு. அப்ப திருமணம் முடிச்சான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயம், பெண்கள் வந்து திருமணமானா இந்த பூணூல் வந்து கழட்டு, இந்த மாங்கல்யத்தோட கயிறு, மஞ்சள் கயிறு வந்து கழட்டவே மாட்டாங்க. எப்ப கழட்டுவாங்க, எப்படி மாத்துவாங்க அப்படின்னு இந்த ஆடிட்டு இருக்கு அந்த மட்டும் நல்ல நேரம் மட்டும் தான் வச்சு அதை மாத்துவாங்க. ஆனா ஆண்கள் பூணூலை மாத்துறதுக்கு ஒரு நாள் இருக்கு, அதை மாத்தணும். ஆனா தினம் மனைவியோட பள்ளியறையில இருக்கும்போது கல்வி வச்சிருவாங்க. அதை கல்வி வச்சுட்டு குளிச்ச பிறகு திரும்ப எடுத்து போடணும் அப்படின்னு ஐதீகம் சொல்லுது. கலட்டிட்டு அதை திருவுருவத்துக்குள்ள வச்சு திருப்பி சலகிரட்டை சாணம் அதை குளித்த பிறகு இப்ப ஒரு விஷயம் இருக்கு. உறவு கொள்கின்ற பொழுது கலட்டிடுறாங்க. மழை கழிக்கும் போது என்ன வரும்? அது கழட்ட முடியாது. ஒரு விஷயம் இருக்கு. ஜலம் கழிக்கும் போது கழட்ட முடியாது. குளிக்கும் போது என்ன பண்ணுவாரு? கணக்கு இருக்குது இல்ல, கணக்கு குளிக்கும் போது இந்த பூணூல் என்ன பண்ணுவாரு? மலம் கழிக்கின்ற பொழுது இந்த பூணூல் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. இப்ப பாருங்களேன், குளிக்கிறார் அப்படின்னா குளிக்கிறது என்ன செய்வாரு? அப்படியே கழட்டி அருளாக கட்டிக்குவாரு. குளித்த பிறகு எடுத்து போட்டுக்குவாரு. மலம் கழிக்கின்ற பொழுது எடுத்து கழுத்துல கயரா போட்டுக்குவாரு. அப்புறம் திருப்பி போடுவார். அப்ப விதிமுறைகள் நிறைய இருக்குதுல்ல. அப்ப மலம் கழிக்கின்ற பொழுது பெண்களுக்கு எப்படி மஞ்சள் கயிறோ அதே போல ஆண்களுக்கு பூணூல் கயிறு, அந்த பூணூல் வந்து தாலி கயிறு போல பாவிக்கணும், கட்டப்படணும். அப்படி சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தப்பூ சுந்தரி கொடுத்து மல்லாட வந்தாலா வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டு வீணாத்திரி பேசிக்கிட்டு கத்தாழ போல தோளூர் தெற்குப்பட்டி. இப்ப தோளூர் தெற்குப்பட்டி காட்டுக்குள்ள வேட்டையாட வந்திருக்கான். யாரு? தோளூர் தெற்குப்பட்டி காட்டுக்குள்ள இந்த அம்மா என்ன செய்யுது? ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே வலைய விரிச்சு வச்சிருச்சு. இதுவும் வேலைக்குள்ள பண்ணுற. நானும் வேட்டையாட வந்தேன். இது என்ன செய்யுதுன்னா ஒரு வலைய விரிச்சு வச்சிருக்கு. ஏதாவது ஒரு மாட்டு அதை எடுத்து கொண்டு போய் வீட்டுல ஏதாவது சமைச்சு சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு விஷயத்தை கேளுங்க, நாங்க வந்து அசைவம் இல்ல, சைவம். நான் உங்களை சொல்ல உதாரணத்துக்கு இந்த அம்மா வலைய விரிச்சு வச்சிருக்கு. அப்ப நாங்க மட்டும் அசைவ விடுறத நாங்களும் செய்ய விடுறத நீங்க சொன்னாலே உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நீங்க வலைய விரிச்சு வச்சிருக்கீங்க ஒரு வாரமா. விரிச்சு வச்ச முடியும் வீட்டுக்கு போயிட்டு வந்து வந்து பாக்குறீங்க, ஒண்ணுமே இல்லை, சிக்கல கதை சொல்றீங்க. ஆமா, நான் காலையில அதிகாலையில எழுந்து கையில அம்ப பிடித்து வருகின்ற ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு பாக்குறேன். ஒரு மான் குட்டி ஓடுது. நீங்க அலைவீங்க. ஓடுகின்ற பொழுது அது என்ன பார்த்தா சொல்றது? ஆமா, ஒரு மான் குட்டி பிடிக்க பண்ணீங்களா? இல்ல, நீங்க அலைவீங்களேன்னு சொல்றீங்க. அது
நீங்க கிடைச்சா வேணான்னு விரட்டி விட்டுருக்கீங்களா? உங்களுக்கே நல்லா தெரியும் யாரா என்ன பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறது. இல்லங்க இது உதாரணம் இருக்கட்டும். நான் என்ன செய்யறேன், மான்குட்டியை பார்த்துட்டு நீங்க வலைய வச்சு வச்சு ஒரு செடி மரம்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க நான் பாக்குற மான்குட்டியாக நீங்க போதா ஒரு பிராணி கிடைக்குது சொல்லிட்டு கையில இருந்த அம்பை விட்டு வீசுறேன். அம்பு மான்குட்டி வயிற்றுல பட்டு தட்டுண்டு தடுமாறி நீங்க விரிச்சு வச்சிருந்த வலையில போய் விழுந்துருச்சு. சரி ஐயா, கதைக்கு தீர்ப்பு நீங்க தான் சொல்லுங்க ஊருங்க. நான் அதனாலதான் கதை உங்கள்கிட்ட சொல்றேன். அண்ணா இருங்க, அவங்க சொல்லுங்க, தீர்ப்பு நீங்க தான் சொல்லணும். பாட்டு தான் கேட்டாங்க. ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. புதர்க்கமான கதை சொல்லுங்க. அம்பு போடுறேன், அம்பு மான்குட்டியை விட்டுருச்சு. மான்குட்டி தட்டுண்டு தடுமாறி நீங்க விரிச்சு வச்சிருந்த வலையில போய் விழுந்துருச்சு. சரி, நீங்க மான்குட்டியை விட்டுட்டு வீட்டுக்கு போறதுக்கு தயாராகிட்டீங்க. சரி, அம்மா நான் அம்பு எய்தேன், மான்குட்டி எனக்கு தான் சொந்தங்கிறேன். இல்லங்க என் வலையில விழுந்தது எனக்கு தான் சொந்தம் நீங்க சொல்றீங்க. நேர 2 பேருமே சண்டை ஒழுங்கிட்டே இருந்தா அதுக்கு தீர்வு கிடைக்காது அப்படின்னு நேர போலூர் தெற்குக்கு வந்தாச்சு. இந்த ஊருக்கு வந்தாச்சு. ஐயா பெரியவங்க 4 பேர் வாங்க, 4 பேர் வந்து இதுக்கு தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்றேன். தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லுகின்ற பொழுது விரிச்சு வச்சிருந்த வலைக்குள்ளதான் விழுந்தது உங்களுக்கு, மான்குட்டி உங்களுக்கு சொந்தம்